வணக்கம். மிக துல்லியமான ராசி பலன்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில், வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பு அந்த துலாம் ராசினியர்களே, செப்டம்பர் 14, 2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக துலாம் ராசிக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும், முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்துக்கு தடையே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளையல் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. ஆனால் மாத கடைசியில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிவரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் நீங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். மன பயம் நீங்கும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பொதுநல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பல நாட்களாக இருந்து வந்த தடைகள் விலகும். பொருளாதார நிலையில் சின்ன பின்னடைவு இருக்கும். உற்றார் உறவினர் ஓரளவுக்கு அனுகூலமாக செயல்படுவர். ஒரு சில நேரங்களில் இனம் புரியாத கவலை மற்றும் கோபம் வந்து நீங்கும். எதிர்ப்பாலினதவரால் சில பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை. குடும்ப பெருமையை உயர்த்த முடியும். எடுக்க முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் உண்டு. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். சுப காரிய செலவுகள் அதிகமாகும். உடல் உபாதைகள் ஏதேனும் வந்தாலும் அதை உடனே சரிசெய்ய முடியும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் பல வகையில் நன்மையில் கிடைக்கும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக செய்ய முடியும். குடும்பத்து ஏற்படும் வீண் செலவுகளால் மன நிம்மதி குறையும். கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனையை தவிர்க்கவும். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். பெண்களால் ஒரு சில சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிறிது சிரமம் ஏற்படும். பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்கவும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் பாக்கியம் கிட்டும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தால் நெருக்கடிகள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிதமான லாபம் இருக்கும். அக்டோபர் மாதத்தின் இறுதியில் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும்.
தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். அடுத்த 44 நாட்களுக்குள் கணவர் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சினைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. எதிர்க்கட்சியினரின் உதவி கிடைக்கும். கட்சித் தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பு ஒப்படைக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்றுத் தெளிவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூறும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சொல்வதை தெய்வ வாக்காக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு தைரியக்காரகன் இரத்தக்காரகன் யுத்தக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும் என்றாலும் பாகிஸ்தான்கள் சஞ்சரிக்கும் குருபகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்தவிதமான நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இதுவரை குடும்ப தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்கள் மனதில் நிம்மதியான நிலை உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிர்பார்த்த லாபம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய இடம் மற்றும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் ஏக்கம் தீரும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். இதுவரை இருந்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானத்தின் மீனும் அக்கறை உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இடத்திலும் சுயகிரவத்தை விட்டுக் கொடுக்காத உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்தாலும் பாக்கிய குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் உங்களின் நிலை உயரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உறவுகளுடன் இணக்கம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வம்பு மற்றும் வழக்குகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் உங்கள் லாபாதிபதியும் கேதுவும் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். வரவேண்டிய பணம் வரும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். நீண்டதால் முயற்சிகள் வெற்றி ஆகும். இழுபடியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்வீர்கள். உங்கள் பாக்கியதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய இடம் மற்றும் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். முன்னோரின் ஆசியும் பெற்றோரின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒன்றும் நடைபெறவில்லையே என இத்தனை நாளும் இயங்கிக் கொண்டிருந்த நிலை மாறும். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் லாபம் தரும். விசாகம் 12 மற்றும் 3ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவரான உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் மங்களகாரகன் குரு சஞ்சரிப்பதால் எடுக்க முயற்சிகள் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியிருவர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். இணக்கமான நிலை ஏற்படும். கடன் தொல்லை விலகும். ஜென்ம ராசிக்கும் 3 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வர். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனதில் நிம்மதி ஏற்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் லாபம் தரும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும்.
கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு கூடும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு மற்றும் பதவிகள் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும் குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு இனிப்பான தகவல் கிடைக்கும். லாபஸ்தான கேது உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவார். வேலை இல்லாதவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. அதிகமான அலைச்சலும் உழைப்பும் பாதிப்பு ஏற்படுத்தும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். சாதுரியமாக செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் வரும். நன்றி. வணக்கம்.